வணக்கம் நண்பர்களே. கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த படைப்பின் தலைப்பு தபுதாரன். அத்தியாயம் 17. இக்பார் கேட்ட துணியில் அவனை கோர்ந்து பார்த்தவர், நீ யார்பா, உனக்கும் ரங்கனுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்க, அவர் எனக்கு மாமா வேணும் என்றான். என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ரங்கனை பத்தி விசாரிச்சியா என்று அவரும் அதே கேள்வியை கேட்க, எங்கெல்லாமோ தேடிட்டு தான் பதில் கிடைக்காம இங்க வந்திருக்கேன் என்றான். இன்னும் நல்லா விசாரிச்சு பாரு என்று அனுப்பி வைத்து விட்டார். அவர் சொன்ன பதிலில் இன்னும் எங்கு யாரிடம் விசாரிப்பது என்று புரியாமல் குழம்பிய இக்பார் கண்மணி அக்காவிடமே திரும்பி வந்தான். அந்த டிஎஸ்பி கிட்டே கேட்டு எனக்கு எதுவுமே பதில் கிடைக்கலையேக்கா என்று சோர்ந்து வந்தவனுக்கு என்ன ஆறுதல் சொல்வதென்று அவருக்கும் தெரியவில்லை. என்ன பண்றது, எல்லா விதி, இப்படி அல்பாயுசுல போவான்னு தெரியாம அவனும் என்னெல்லாமோ செஞ்சுட்டு போனான் என்று கண்மணி அக்கா அழ, என்னலாமோனா என்னதுக்கா என்று அவன் மறுபடியும் விசாரிக்க கண்மணி அக்கா அவனிடம் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார். இதேக்கா முன்னாடியே சொல்லல என்று அதிர்ந்து கேட்க, நீ ரங்கனை பத்தி பண்ண விசாரிச்ச, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சேன், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது என்று ரங்கன் விட்டு சென்ற பொறுப்பை அன்றிலிருந்து இக்பார் கையில் எடுத்துக்கொண்டான். தாரங்கனும் தபுவும் மெட்ராஸ் வந்து 2 வருடங்கள் முடிந்துவிட்டது. தபு தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அருகிலேயே ஒரு அலுவலகத்தில் கிளார்க்காக வேலை புரிந்தாள். மாலை வேளையில் அக்கம் பக்கத்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள். தாரங்கன் கூட சுயமாக ஒரு தொழிலை ஆரம்பித்திருந்தான். அவர்கள் இருவரின் வாழ்க்கையும் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. தபுவிற்கு ஒரே ஒரு குறை மட்டுமே, இன்னும் தங்களுக்கென்று ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கினாள். ஆம், அவள் மெட்ராஸ் வந்த 6 மாதத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது கரு தரித்திருந்தாள் என்றாலும் அது நிற்கவில்லை. கரு கலைந்துவிட வெகுவாய் சோர்ந்து போனாள். அவர்கள் இருவருக்கும் கொண்டாட இருந்த ஒரே சொத்து அந்த புது உயிர்தான் எனும்போது கரு கலைந்ததில் அவள் வெகுவாய் கவலையுற்றாள். தாரங்கனுக்கும் கவலை இருந்தது என்றாலும் தன் மனைவிக்கும் அது பெரிதாக தெரியவில்லை. தொழில்நுட்பமும் அறிவியலும் வளர்ந்த இந்த காலத்திலேயே குழந்தை இல்லை என்றால் கீழாக பார்க்கும் சமூகம் இருக்க, அன்றைய காலகட்டத்தில் தபு உண்மையில் சில மனிதர்கள் மத்தியில் நடமாடவே சிரமப்பட்டாள். ஒவ்வொரு முறையும் அவளை ஆற்றி தேற்றி அரவணைத்து சென்றான் அவள் கணவன். இல்லாத குழந்தைக்காக இருக்கிற சந்தோஷம் இழக்க சொல்றியப்ல என்று அடிக்கடி அவளிடம் பேசி சமாதானப்படுத்துவான். பெண்கள் சொல்லும் கை வைத்தியம், மூலிகை சாறு என்று எல்லாம் செய்து பார்த்தாள். ஆனால் கடவுள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து அவளுக்கு நாள் தள்ளியது என்று காத்திருந்து பரிசோதிக்க மருத்துவரோ அவள் கர்ப்பமாக இல்லை என்றும் அவளுக்கு நீர் கட்டி வந்திருக்கிறது என்றும் சொல்லி அறுவை சிகிச்சை செய்தார். அதிலிருந்து தேறி வந்தவள் ஒரு 6 மாதம் நன்றாக இருந்தாள். அதன்பின் அவளுக்கு அதிகமான நாட்கள் இரத்தப்போக்கு இருந்தது. 1 மாதத்தில் 15 நாட்களுக்கும் மேல் இரத்தப்போக்கு இருக்க மொத்தமாய் சுருண்டு போனாள். நாட்கள் செல்ல செல்ல வீட்டு வைத்தியத்திலேயே சரி செய்து விடலாம் என்று அவள் அசட்டையாக விட்டுவிட, அதன்பின் அவளுக்கு மாதம் முழுவதும் இரத்தப்போக்கு இருந்தது. மருத்துவரிடம் அழைத்து சென்ற பின் தான் தெரிந்தது அவளுக்கும் பெரும்பாடு வியாதி வந்திருக்கிறது என்று. பெரும்பாடு வியாதி என்பது தொடர்ந்து பெண்களுக்கு இரத்தப்போக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு நிகழ்வு. பெண்களின் மாதவிடாய் நிறுத்தத்தின் அறிகுறிகளில் ஒன்றான இந்த பிரச்சனை அவளுக்கு இளம் வயதிலேயே வந்திருந்தது. மருத்துவர்களால் பலமுறை பரிசோதிக்கப்பட்டு மருத்துவம் பார்த்து கடைசியில் அவளது கர்ப்பப்பையை எடுப்பதுதான் ஒரே தீர்வு என்று முடிவாகி போனது. தாரங்கனும் தபுவும் நொந்தே போய்விட்டனர். நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற ஆசையை தவிர அவர்களுக்கு வேறு எந்த விதமான பேராசையும் இல்லையே என்று கலங்கி போனார்கள். கர்ப்பப்பை எடுத்த பெண் தபு வெகுவாக தோய்ந்து போனாள். தாரங்கனுக்கு அவளை பார்ப்பதே முழுநேர வேலையாகி போனது. அவள் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போனாள். உதட்டில் சிரிப்பில்லை, கண்களில் வெளிச்சமில்லை. மொத்தத்தில் அவன் நேசித்த தபு அவன் கையை விட்டு எங்கோ போய்விடுவாள் போல என்று அவனுக்கு தோன்றியது. அன்றும் ஒரு நாள் அவன் கடைக்கு சென்று வீடு திரும்பிய நேரம் அவள் கொல்லைப்புறம் அமர்ந்து எங்கோ வெறித்துக் கொண்டிருந்தாள். என்னவள பண்ற என்று அவன் வர அவளிடம் எந்த விதமான பதிலும் இல்லை. அவள் அருகிலேயே அமர்ந்தவன், ஏம்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்ல என்று அவள் அருகே அமர்ந்தபடி கேட்க அவன் புறம் திரும்பியவள் கேள்வியாக அவனை பார்த்தாள். நம்ம 2 பேரும் முதல்ல சந்திச்சது இன்னும் என் மனசுல அப்படியே இருக்குதுல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் மாறல. என்னன்னு தெரியுமா? என்னது? எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என் மனசு ஒன்னதான் தேடும். உன் மடியில படுத்தா எல்லாமே மாறி போகும். என்னை சுத்தி எல்லாமே பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு என் கூட நீ இருக்கிறன்ற நினைப்பே ஒரு தெம்பு தரும். என்னோட தேவை நீ மட்டும்தான் பிள்ளை. என்னோட தேவையிலெல்லாம் என் பக்கத்துல இழுத்துக்கிற மிகப்பெரிய சொத்து நீ மட்டும்தான். இந்த உலகத்தையே முன்னாடி கொண்டு வந்து போட்டாலும் என் கண்ணு ஒன்ன மட்டும்தான் தேடும். ஆனா ஆனா உனக்கு குழந்தைதான் பெருசா தெரியுதுல பிள்ள என்று அவன் கேட்டதும் அவள் அழுது விட்டாள். எத்தனை சுயநலமாக தன்னை பற்றி மட்டுமே யோசித்து அவனை மறந்து போனோமே என்று அவள் அழுக, அழுத பிள்ளை பெத்தா ஒரு பிள்ளைதான் இருக்கும்.
பெத்துக்கலன்னா ஊர்ல இருக்க பிள்ளைங்க நம்ம எல்லாமே நமக்கு சொந்தம். நீ அப்படி யோசிக்கலாம்ல. நான் பார்த்த தபு தைரியமா உண்மையை ஏத்துக்கிட்டவ. இப்பவும் அப்படியே இரு என்றான். இல்லங்க, தெரியாம நான். பரவாயில்ல, வா சாப்பிடலாம் என்று அவளை சமாதானப்படுத்தி உண்ண வைத்து படுக்க வைத்தான். படுக்கையில் அவன் நெஞ்சில் தலை சாய்த்து யோசனையோடு இருந்தவளை, தூங்கலையாப்ல என்றான். இல்ல, தூக்க வரல. ஊருக்கு போகலாமா? உங்க அம்மா அப்பாவை பார்க்கலாமா? வேண்டாம். அப்புறம் என்ன யோசனை? நான் பாவம் தான் பண்ணிட்டனும். என்ன இருந்தாலும் உடம்ப வித்து பழைச்சல, அதான் அல்லாஹ் எனக்கு இறக்கமே காட்டலையோ என்று அழுக. அப்படி பார்த்தா உன்னை விட பெரிய பாவி நான் தான். திருந்தி வாழ நினைக்கிற மனுஷன் மன்னிக்காத கடவுள் எப்படி கடவுளா இருக்க முடியும்? நமக்கு இல்லைன்னு மட்டும்தான் தெரியும். ஏன் இல்லைன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அதனால கடவுளை குறை சொல்லாத. எல்லாமே நல்லதுக்கு தான். எனக்கு நீ போதும் என்றவளை இறுக்கமாக கட்டி கொண்டான். அதன்பின் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்தது. தபுவின் முகத்தில் சிரிப்பை பார்க்க ஆரம்பித்தான். உயிரை கொடுத்து அவளுக்காக உழைத்தான். அவன் சேர்த்த சம்பாத்தியங்களை எல்லாம் தபு தாராளமாக நல்ல காரியங்களுக்கு செலவழித்தாள். தாரங்கனின் 45வது வயதில் தபுவிற்கு 35 வயது முடிந்து பேரிளம் பெண்ணாக நின்றாள். அவர்கள் எப்போதும் வார விடுமுறை என்றால் செல்லும் அநாத இல்லத்திற்கு கிளம்பி வெளியே வர அவளை 15 வருடங்களுக்கு முன்பு எப்படி பிரமித்து பார்த்தானோ அப்படியே தான் அன்றும் பார்த்தான். அப்படி என்னத்த தெரியுது என்றாள் புடவையை சரி செய்தபடி. கண்ணாலேயே தொட்டு கனவுக்குள்ளேயே தள்ளுறியே, எப்படி பிள்ள? இதேதான் வேலையா? கிளம்பலாம் வாங்க. என் பொஞ்சாதி நான் பாக்குறேன், நான் ரசிக்கிறேன். எவன் கேக்குறது? நான் திண்டாடுறேன் உங்களை வச்சுக்கிட்டு. எவன்கிட்ட சொல்றது என்று அவனை இழுத்து கொண்டு போனாள். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக கிளம்பி சென்றது போல திரும்ப வரவில்லை. சென்ற இடத்தில் தபுவிற்கு மயக்கம் வர அவளை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றான். அதன் பின்னான பொழுதுகள் எல்லாம் அவர்கள் இருவருக்கும் மருத்துவமனையிலேயே கழிந்தது. மருத்துவர்கள் ஏதேதோ சொன்னார்கள். ஆனால் அவனுக்கு புரியவில்லை. புரிந்து கொண்டு விலக்கி சொல்லும் மனையால் சுயநினைவின்றி கிடந்தாள். அவளது ஆயுட்காலம் முடிய போகிறது என்று மருத்துவர்கள் சொல்லாமல் சொல்ல அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளை குணப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதில் வர உண்மையில் அப்போதுதான் அவனுக்கு தனிமை வந்து தன்னை கவிக்கொண்டது போல தோன்றியது. தன்னை விடாமல் துரத்தும் தனிமை பயத்திலிருந்து எங்கெல்லாமோ ஓடினான். விசாரித்தான். ஆனால் பணல் இல்லாமல் போனது. தபுவிற்கு வந்திருந்தது கேன்சர். வயிற்றில் வலியை வெகு நாட்கள் அவள் பொறுத்திருக்கிறாள். முன்பு செய்த அறுவை சிகிச்சையின் பலவீனம் என்று நினைத்து அவ்வப்போது கை வைத்தியம் மட்டுமே செய்திருந்தாள். ஆனால் உண்மையில் அவளுக்கு வயிற்று பகுதியில் கட்டி வளர்ந்திருந்தது. அதனை அறுவை சிகிச்சை செய்து நீக்கினாலும் மருத்துவர்களால் அந்த காலகட்டத்தில் வேறு எந்தவிதமான நம்பிக்கையும் கொடுக்க முடியவில்லை. தாரங்கன் தபுவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்த போது அவள் அரை உயிராகி இருந்தாள். நம்ம ஊருக்கு போயிடலாமா? நம்ம தனியா அங்க இருக்க வேணாம் என்று கேட்க அவளது கடைசி ஆசை என்று அவளை மதுரைக்கே அழைத்து வந்தான். தான் இறந்த பிறகு தனது கணவனுக்கு நிச்சயமாக அங்கே தனியாக இருக்க முடியாது என்று நினைத்தாள். ஒருவேளை மதுரையில் இருந்தால் அவனுக்கு ஆதரவிற்கும் எவரும் தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்று நம்பினாள். நாளுக்கு நாள் அவளது உடல்நிலை மோசமாய்க்கொண்டே போக தாரங்கன் எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து கொண்டே இருந்தான். அன்றைக்கும் அவன் எங்கேயோ போய்விட்டு வந்து அவளை கவனித்த போது, எங்க போனீங்க என்று தோய்ந்த குரலில் கேட்டாள். ஏம்பல, என்னாச்சு? பக்கத்துல தானே போயிருந்தேன். பயமா இருக்கு என்றாள் படுக்கையில் இருந்தவள். கண்களின் ஓரம் வழிந்த கண்ணீரை அவசரமாக தன் கைகளால் துடைத்தவன், நான் கூடவே தான் இருப்புல இருக்கேன், பயப்படாத என்றான் அவளது கன்னத்தை தாங்கி. தலையை இடவளமாக ஆட்டியவள், உங்களை தனியா விட்டுட்டு போக பயமா இருக்கு என்று சொன்னவளின் பார்வை அவன் மேலேயே நிலைத்திருக்க அவளது உயிர் பிரிந்தது. அத்தியாயம் 18. ரங்கன் விட்டு சென்ற பொறுப்பை இக்பார் தன் கையில் எடுத்துக்கொண்டான். அதன் பின்னான நாட்களில் அவனது வாழ்க்கை திசை மாறி போனது. அவனது போக்கு தெரிந்து பெற்றோர் எச்சரிப்பதும் திட்டுவதுமாக இருந்து கடைசியில் அவர்களும் ஒருவர் பின் ஒருவராக மரித்தும் போயினர். ஆனால் இக்பார் ஓயாமல் உழைத்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பை செவ்வனே செய்ய கடுமையாக உழைத்தான். அது நல்ல வழியா தீய வழியா என்பதை அவனது மனசாட்சியே தீர்மானித்தது. நல்லவனாக இருந்த ரங்கனை, ஆம், அவன் பார்வையில் ரங்கன் நல்லவனாகவே தெரிந்தான். இந்த சமூகம் வாழவிடவில்லை என்னும் போது அவனது மனசாட்சி அவனுக்கும் அவனது வழிகளுக்கும் கீழ்ப்படிந்தது. அவன் பொறுப்பை கைப்பற்றி 10 வருடங்கள் கழித்து எதிர்பாராத விதமாய் சந்திரகாந்தை சந்தித்தான். இப்போது அவர் டிஎஸ்பி அல்ல, அவர் பணியிலிருந்து ஓய்வு வாங்கி இருந்தார். அவனது கடத்தல் தொழில் நிமித்தம் அவன் வெளியூர் சென்ற போது எதிர்பாராத விதமாக அவரை சந்தித்தான். அவரே அவனிடம் பேச்சை துவங்கியது. அவனுக்கு ஆச்சரியம்.
இப்போது அவரிடமிருந்து ஒதுங்கி விலகுவது இக்பாரின் முறையாகி போனது. அவனது வாழ்க்கை தரம் அப்படி திசை மாறியிருந்தது இத்தனை வருடத்தில். தம்பி, நீ நீ என்னை பார்க்க வந்ததானே? நான் நாகர்கோவில் இருந்தப்போ என்று அவனை பார்த்து நெற்றியை சுருக்கி யோசனையோடு கேட்க, இந்த வயதிலும் அவரது கம்பீரமும் ஞாபக சக்தியும் குறையவில்லையே என்று அசந்து பார்த்தான். அவர் அவனை அழைத்தது வேறு ஒரு விஷயத்திற்கு. ஆனால் அவன் இருக்கும் நிலை அப்படியே தழைகளாக வேற ஒரு விஷயமாக இருந்தது. ஆமா, ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று அவரே மறுபடியும் சொல்ல, ஆமா, ரங்கமாமா பத்தி விசாரிக்க வந்தேன். ரங்கனை பத்தி விசாரிச்சியா? தகவல் கிடைச்சதா என்றார் ஆவலாக. புரியல. நீங்க தானே தீ விபத்துல இறந்துட்டதா ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே கேக்குறிய? புரியலையே. அப்போ நீ விசாரிக்கலையா அவனை பத்தி? கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுவோமா சார்? புரியுற மாதிரியே கேக்குறேன். ரங்கனை போய் பாத்தியா என்ற கேள்வியில் அவனது உலகம் எல்லா பக்கமும் சுத்தியது. அவர் என்ன கேட்கிறார் என்று புரிந்தும் புரியாமலும் அவன் விழிக்க, என்னப்பா நீ அப்ப விசாரிச்சு வந்தியே, கண்டிப்பா அவனை போய் பாத்திருப்பேன்ல நினைச்ச. என்ன சார் சொல்றீங்க? ரங்கம்மாமா உயிரோட இருக்காரா? எப்படி? எங்க என்று அவன் பதட்டப்பட, அவர் பொறுமையாக ரங்கன் தன் மனைவியுடன் தலைமறைவானதையும் அவர் ரங்கனுக்கு உதவியதையும் சொல்லி முடித்தார். அவர் சொல்லி முடித்ததை கேட்டவன் தலையில் கை வைக்க, என்னப்பா நம்ப முடியலையா? இதே சார் நீங்க அன்னைக்கே சொல்லல என்றான் ஆதங்கமாக. நீ யாருன்னு எனக்கு அப்போ தெரியாது. நீ சொல்ற ஒரே வார்த்தையை நம்பி உங்ககிட்ட எப்படி சொல்றது? அதுக்கு மேல நீ வந்து கேட்டப்போ நான் வேலையில இருந்தேன். இப்ப ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் கூட நீ திரும்ப வந்து கேட்டா பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நீ வரவே இல்லையே என்று சொல்ல அவன் மொத்தமாக இடிந்து போய் அமர்ந்தான். ரங்கன் தன்னை பற்றி விசாரி என்று சொன்னதன் அர்த்தம் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. தபு தன் குடும்பத்தின் மேல் எத்தனை பாசம் வைத்திருந்தாள் என்று ரங்கனுக்கும் தெரியும், இக்பாருக்கும் தெரியும். அவளுக்காக ரங்கன் இக்பாரிடம் தன்னை பற்றி விசாரிக்குமாறு சொல்லி சென்றிருந்தான். ஆனால் இக்பாரோ ரங்கன் விட்டு சென்ற பொறுப்பை தான் கையில் எடுத்துக் கொள்வதற்குத்தான் ரங்கன் அப்படி சொல்லி சென்றான் போல என்று நினைத்து அதன்பின் ரங்கனை பற்றி அவன் எவரிடமும் விசாரிக்கவே இல்லை. இப்போதும் தற்செயலாக சந்திரகாந்தை சந்திக்காமல் போயிருந்தால் நிச்சயமாக ரங்கனும் தபுவும் உயிருடன் இருக்கும் விஷயம் அவனுக்கு தெரிந்திருக்காது. ரங்கன் இக்பார் தன்னை பற்றி விசாரித்து தன்னை தேடி எப்படியும் வருவான் என்று நம்பினான். அப்படி வரும்போது குடும்பங்களும் உறவுகளும் சேர்ந்துவிடும் என்று நினைத்தான். ஆனால் இக்பாரின் பிழையால் எல்லாமே மாறிப்போனது. இப்போது அவனை நினைத்தாலும் அவர்களை நெருங்க முடியாத தூரத்தில் இக்பார் நின்றான். தன் மேல் இருக்கும் இரத்தக்கரையை எண்ணி முதல் முறையாக ஆதங்கப்பட்டான். அவனது மௌனத்தை கவனித்த சந்திரகாந்த், என்னப்பா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இல்ல, இத்தனை நாள் விட்டுட்டனே, இனிமே எப்படி என்று அவன் யோசனையோடு சொல்ல, மெட்ராஸ்ல தான் இருக்கான், நான் அட்ரஸ் தரேன், போய் பாரு என்று சொல்லி அவனுக்கு விலாசம் கொடுத்தார். இக்பார் அதனை பெற்றுக் கொண்டாலும் அவனுக்கு ரங்கனை பார்க்க விருப்பமில்லை. தனது வாழ்க்கையே திசை மாறி போயிருக்க தன்னால் மறுபடியும் ரங்கனுக்கும் தபுவிற்கும் பிரச்சனை வரும் என்று நினைத்தான். அவர்கள் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் என்று பயந்தவன் இறந்தவர்கள் இறந்தவர்களாகவே இருக்கட்டும் என்று முடிவு செய்தான். ரங்கன் விட்டு சென்ற பொறுப்பை மட்டும் இறுக்கமாக தனக்கு வாழ்க்கையின் பிடிமானமாக பிடித்துக் கொண்டான். தாரங்கனும் வசந்தனும் ரேவதியும் 3ஆம் வரிசையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இடத்தில் அமர்ந்திருக்க விழா சற்று நேரத்தில் தொடங்கியது. பிரபலங்கள் ஒவ்வொருவராக வந்த வண்ணம் இருக்க கரகோஷங்களும் ஆர்ப்பாட்டமும் கூட்டத்தில் பஞ்சமில்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கரகோஷத்திற்கு மத்தியில் உள்ளே நுழைந்தனர் சுல்தானும் ரேகாவும். சுல்தானின் கம்பீரமும் ரேகாவின் அழகும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக்கொள்ள வெற்றி அவர்கள் இருவருக்கும் சினிமா பிரபலங்களின் அருகே முதல் வரிசையில் ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் அவர்களை அமர்த்திவிட்டு அவர்களுக்கு பின்னே சுல்தான் அழைத்தால் கேட்கும் தூரத்தில் 2வது வரிசையில் அமர்ந்தான். சுல்தானின் பாதுகாப்பிற்கு வந்த பாக்சர்ஸ் பக்கவாட்டில் நின்றாலும் அவன் மேல் கண்ணாக இருந்தனர். கூட்டம் அடங்கிய பின் நிகழ்ச்சி மறுபடியும் களை கட்ட ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்ட வண்ணம் இருந்தது. இடையிடையே நடனங்கள், நாடகங்கள் மற்றும் நகைச்சுவை காட்சிகள் என்று மக்கள் விரும்பும் வண்ணம் நடந்து கொண்டிருந்தது. வசந்தனும் ரேவதியும் மேடையில் நடந்த ஒவ்வொன்றையும் கண்டு ரசிக்கவும் உற்சாகமாக கைத்தட்டவும் என அமர்ந்திருக்க தாரங்கனின் நினைவுகள் எங்கெல்லாமோ சுற்றித் திறந்த வண்ணம் இருந்தது. காலையில் வெப்பேரியில் தான் வாழ்ந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்து வந்தவனுக்கு பழைய நினைவுகள் மேலோங்கி இருக்க மொத்தமாய் தனது தபுவின் நினைவிலேயே லயித்து போனார். அடுத்ததாக சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க என்று தொகுப்பாளனி வாசிக்கும் போது, தாத்தா நம்மளதான் தாத்தா என்ற வசந்தன் அவரை உலுக்கிய பின்னே அவர் சுய நினைவிற்கு வந்தார். முகத்தில் ஒரு சிறு புன்னகை மட்டும், ஆனால் கண்கள் எட்டவில்லை. விருதினை வழங்குவதற்கு ஒரு சினிமா பிரபலத்தையும் சுல்தானையும் மேடைக்கு அழைக்க அவர்கள் மேடை ஏறிய பின்னர் சுல்தான் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மைக்கில் வாசித்தான். சிறந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது 2021 தபூதாரன் யூடியூப் சேனல் உரிமையாளர் திரு தாரங்கனுக்கு வழங்கப்படுகிறது.
என்று வாசிக்க கூட்டத்தில் கரகோஷங்களும் விசில்களும் காதுகளை கிழித்துக் கொண்டு கேட்டது. தாரங்கனின் பேச்சு வழக்கும் வசந்தனின் சொல் வழக்கும் அவர்கள் யூடியூப் சேனல் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் சேனலை பின்பற்றுபவர்களுக்கு ஃபாலோவர்ஸ் பரிச்சயம் என்பதால் கூட்டத்தில் விசில் சத்தம் பறந்தது. உண்மையில் அவருக்கு அந்த விருதினை வழங்க என்ன காரணம் என்ற காணொலி மேடையில் இருந்த பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டது. அந்த காணொலியில் தாரங்கனிடம் அவர்கள் மேற்கொண்ட பேட்டியும் அதோடு கூட அவர் செய்த சமூக சேவைகளும் விவரிக்கப்பட்டது. அந்த 2 நிமிட காணொலி முடிந்ததும், திரு தாரங்கன் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்க இந்த மேடை பெருமை கொள்கிறது என்ற தொகுப்பாளினி சொல்ல, சுல்தானும் சினிமா பிரபலமும் சேர்ந்து தாரங்கனுக்கு அந்த விருதினை வழங்க தாரங்கன் வசந்தனோடு கூட அந்த விருதினை பெற்றுக் கொண்டார். ரேவதி மேடைக்கு வரவில்லை. கீழிருந்தே தாத்தாவையும் தன் கணவனையும் கண்கள் படிக்க பார்த்து கைத்தட்டி கொண்டிருந்தாள். தாரங்கன் சார், இல்ல தபதாரன் தாத்தா, அப்படி கூப்பிட்டே பழகிருச்சு சார். நான் உங்களை தாத்தான்னு கூப்பிடலாம்ல. நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், உங்க சேனல் ஃபாலோவர் கூட. நீங்க இப்ப போன வாரத்துல செஞ்ச உளுந்தங்களி வீடியோ கூட பார்த்துட்டு நானும் வீட்டுல செஞ்சேன் தாத்தா, சூப்பரா இருந்துச்சு என்று தொகுப்பாளினி பேச அவர் புன்னகை மட்டுமே பதிலாக கொடுத்தார். மேடையில் இடது ஓரத்தில் தொகுப்பாளினி நின்று கொண்டிருந்தாள். மேடையின் நடுவே இடமிருந்து பலமாக சினிமா பிரபலமும் அதன் பின் சுல்தானும், சுல்தானுக்கு அருகில் வசந்தனும், அவன் அருகே கடைசியாக தாரங்கனும் நின்று கொண்டிருந்தார்கள். தொகுப்பாளினி பேச வேண்டும் என்று சொல்ல அவரிடம் ஒரு பெண் வந்து மைக்கை கொடுத்து விட்டு சென்றாள். தாத்தா, நீங்க இந்த விருதை வாங்கினதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட பல மடங்கு சந்தோஷமும் பெருமையும் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்குது? பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட அந்த தமிழை கேட்கறதுக்கு நாங்க எல்லாரும் ஆவலா இருக்கோம் என்று சொல்ல, எல்லாருக்கும் வணக்கப்பா, சந்தோஷமா இருக்கு, நல்லவனா வாழ்ந்திருக்கேன்னு தோணுது, அம்பிடித்தேன் என்று முடித்து கொண்டார். வாவ் தாத்தா, எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்படி சாதாரணமா ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்களே. மிஸ்டர் வசந்தன், நீங்க தாத்தா கூட இங்க இந்த மேடையில நிக்கும் போது எப்படி இருக்குது? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல. நானெல்லாம் எங்க டவுனை விட்டு வெளியே வர்றதே பெரிய விஷயங்க. ஆனா எனக்கு தாத்தா தான் ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அவர் எனக்கு என்னென்ன உதவி செஞ்சிருக்காருன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா நெதமும் அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டே தான் அவரோட இருக்கேன். வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவரை பார்த்துதான் நானும் என் சம்சாரமா கத்துக்கிட்டோம். தாத்தா சொல்ற சமையல், அவர் சொல்ற இயற்கை விவசாயம் பத்தின விஷயங்கள் எல்லாமே இன்னும் சின்ன சின்ன துணுக்குகள் எல்லாம் சும்மா ஃபேஸ்புக்ல போட்டேன். அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொன்னேன். அப்ப தாத்தா எதுவும் பெருசா கண்டுக்கல. என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டேன் தாத்தா கிட்ட. அதுக்கு மட்டும் தபுதாரன்னு சொன்னாரு. வித்தியாசமா இருக்குன்னு வச்சோம். இப்ப வரைக்கும் இந்த 3 வருஷத்துல நல்லபடியா போகுது. அதுக்கு மக்களுக்கும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வித்தியாசமான பேர் வச்சு மைக் இருக்கீங்க தாத்தா. உங்க வீட்டம்மா பேரும் உங்க பேரும் சேர்த்து வச்சுதான் வசந்தன் சொன்னாரு, அப்படியா தாத்தா என்ற தொகுப்பாளினி சிரிக்க வசந்தனும் புன்னகைத்தான். இல்லதாயே, தபுதாரன் அப்படின்னா மனைவியை இழந்தவன் அர்த்தம். அது சுத்த தமிழ் வார்த்தை என்று சொல்ல வசந்தன், சுல்தான் உட்பட எல்லோரும் பிரமித்து வியந்து பார்த்தனர். என்ன தாத்தா சொல்றீங்க? தபுதாரன் உங்க பேரும் உங்க மனைவி பேரும் தானே வசந்தன் சொன்னாரு என்று தொகுப்பாளினி கேட்க, அவனுக்கு தெரியாது, அவனா அப்படி புரிஞ்சுக்கிட்டான், நானும் அப்படியே விட்டுட்டேன் என்று புன்னகைத்தார். சூப்பர் சூப்பர் தாத்தா, இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, இது அழகான தமிழ் வார்த்தை என்று தொகுப்பாளினி சொல்ல அவளை இடைமறித்து, இல்லப்பா, அழகான இல்ல, அழுத்தமான வலி தர்ற வார்த்தை என்றார். எல்லோரும் அவரையே பார்க்க, நீங்க உங்க மனைவிய ரொம்ப நேசிக்கிறீங்களா தாத்தா? இப்ப கூட என்றார். பா, இப்படி ஒரு கணவன் கிடைக்கணும் எல்லாருக்கும். உங்க மனைவி அளவுக்கு நீங்க வேற யாரையாச்சும் நேசிச்சீங்களா தாத்தா? உங்களுக்கு வேற யார் மேலேயும் அப்படி ஒரு நேசம் அவங்க போனதுக்கு அப்புறம் வரலையா என்று 2ஆம் திருமணம் செய்து கொள்ளாததன் காரணத்தை தெரிந்து கொள்ள தொகுப்பாளினி கேட்க தாரங்கனின் பதில் ஒரு புன்னகை மட்டுமே. பிளீஸ் தாத்தா, பதில் சொல்லுங்களேன் என்றதும், என் பொஞ்சாதி அளவுக்கு யார் மேலேயும் நான் நேச வச்சதில்ல. ஆனா அதுக்கு அடுத்தபடியா நான் ரொம்ப நேசிக்கிறது இவனத்தான் என்று வசந்தன்புரம் கையை காட்டினார். தாரங்கன் கை காட்டினது வசந்தனைத்தான் என்று வசந்தன் உட்பட எல்லோருமே நினைத்து கரகோஷங்களை எழுப்ப, அவர் உண்மையில் கை காட்டியது வசந்தனை அல்ல, அவன் அருகே நின்றிருந்த சுல்தானைத்தான் என்று தாரங்கனுக்கு மட்டுமே தெரியும். குறிப்பு: தமிழ் மொழியின் பொருள் இலக்கணத்தை விளக்குகின்ற புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூல் மனைவியை இழந்த கணவன் வருத்தத்துடன் தனியே வாழும் நிலையை தபு தார நிலை என்கிறது. தபு என்றால் இரத்தல் என்றும், தாரம் என்றால் மனைவி என்று பொருள். தபுதாரன் என்பவன் மனைவியை இழந்தவன். சான்றாக
பைந்தொடிமேல் உலகம் எய்த படர் உழந்த மைந்தன் குரிசில் மழை வள்ளல் எந்தை தபுதாரத்து ஆழ்ந்த தண்ணி நிலைமை கேளா செவிடாய் ஒழிக என் செவி என பாடல் அமைகிறது. இப்பாடல் தன் மனைவி இறந்த பின் மறுமணம் செய்து கொள்ளாமல் அவள் நினைவால் வருந்தி புலம்பும் நிலை பண்டைக்கால ஆடவரிடம் நிலை பெற்றிருந்ததை எடுத்துரைக்கிறது. பின்னர் நிகழ்ந்த கால மாற்றத்தின் காரணமாக அந்நிலை மாறி பெத்த அம்மா செத்தா, பெத்த அப்ப சித்தப்ப என்ற பழமொழிக்கேற்ப ஆடவர்கள் மனைவி இறந்தவுடன் பிற பெண்களை மணந்து கொண்டதாலும் மனைவி உயிருடன் இருக்கும்போதே பல தாரங்களை மணந்து கொண்டதாலும் தபுதாரன் என்ற இச்சொல் வழக்கொழிந்து போய்விட்டது. ஆகையால் கைம்பெண் என்ற சொல்லுக்கு இணையான ஆண்பார் சொல் தபுதாரன் என்பதாகும். தபுதாரன் தமிழ் மணி 20 மே 2012.